ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளாகவே இல்லை வருஷமாகவே மான்ட்ரியல் கனடா போகணுன்னு ஆசைங்க. போகணுன்னு பிளான் பண்ணி நிறைய வாட்டி கேன்சல் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு வேலை வந்துடும்னு கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியாக இந்த லாங் வீக்கெண்டுக்கு மான்ட்ரியல் போயிட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் டிரைவ் தாங்க இந்த பார்டர் போகிறதுக்கு. வர்மாண்ட் ஸ்டேட் தான் பார்டர் இருக்கும். ஸோ அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு இன்னொரு 1 ஹவர் ஆகும். ஸோ நாங்கள் வந்து வீக்கெண்டு சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். இந்த இமிக்ரேஷன் வந்து டோல்கேட் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அங்கேயே வந்து இமிக்ரேஷனில் ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆன்சர் பண்ணிட்டா அப்படியே போயிட வேண்டியதான். பாஸ்போர்ட்லாம் காட்டிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அப்படியே அந்த பார்டர்லேருந்து உள்ளே மான்ட்ரியல் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் திருப்பியும் ஆச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நான் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ரெட்டு, ஹம்மஸ், பீனட் பட்டர் அதெல்லாம் அப்ளை பண்ணி ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கார்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டோம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த வேளை அதையும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். இந்த பார்டரில் ஜஸ்ட்டு எங்களை கொஷின் கேட்டது வந்து ஏதாச்சும் கனடாலேயே போய் ஏதாச்சும் விட்டுட்டு வருவீங்களா அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் லிக்கர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இங்கேருந்து திருப்பி உள்ளே மான்ட்ரியல் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சுங்க. நாங்கள் நேராக வந்து பிளான் பண்ணது பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக ஹோட்டலில் போய் செக்இன் பண்ண போகிறோம். இங்கே கனடாவில் வந்து ஒரு 6 to 7 ஸ்டேட்ஸ் இருக்குங்க. அதில் கியூபெக் ஸ்டேட் அதுதான் மான்ட்ரியல் இருக்குது. இந்த கியூபெக் ஸ்டேட்டில் மட்டும்தான் எல்லாமே ஃப்ரெஞ்சில் இருக்குது. ஃப்ரம் ரோட் சைன்ஸ்லேருந்து ரெஸ்டாரண்ட் மெனு கார்ட்லேருந்து எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருக்குது. அண்ட் பீப்புளும் ஃப்ரெஞ்ச் தான் மோஸ்ட்டாக பேசுகிறாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்காங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணவே முடியும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் நேராக வந்து பிளான் படி நேராக லன்ச் தாங்க சாப்பிட போனோம். எப்படியோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டோம். இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் லன்ச்சுக்கு டைரெக்டாக. ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பர்லாம் இல்லைங்க, ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ஃபுட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த மான்ட்ரியல் பார்த்ததுமே எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஓல்டு பிளேஸாக தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ரொம்பவே அன்டைடியாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து சென்ட் ஜோசப் ஆரட்டரி ஆஃப் மவுண்ட் ராயல் தாங்க. இந்த பில்டிங் வந்து ஹையஸ்ட் பில்டிங் இன் மான்ட்ரியல்னு சொல்கிறாங்க. அண்ட் மவுண்ட் ராயல்ன்ற ஒரு சம்மிட்டுக்கு மேலே தான் இது பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் மட்டும்தான் இந்த முனிசிபல் கோடோட ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் வயலேட் பண்ணுதான் இந்த மான்ட்ரியலில். அதுவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இந்த மான்ட்ரியல் வந்து லார்ஜஸ்ட் டோம் இன் கனடா அண்ட் டாலஸ்ட் டோம்ஸ் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பெசிலிக்காவோட சீட்டிங் கெப்பாசிட்டி 1000 பீப்புள் வந்து அகாமடேட் பண்ண முடியுமாங்க. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இதில் என்னென்னா சன்செட் வந்து ரொம்ப ஃபேமஸாக. இந்த பெசிலிக்காலேருந்து வெளியில் வரும்போது பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த சன்செட் டைமில் நிறைய பேர் அதில் உட்காந்து அந்த சன்செட் பார்ப்பாங்களா. கரெக்டாக அலைன் ஆகுமா இந்த பெசிலிக்காவோட சென்டரில். ரொம்பவே நல்லாயிருக்கும் போல் இருக்குது. நாங்கள் ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணலைங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் பெசிலிக்கா தான். இது வந்து மான்ட்ரியல் டவுன்டவுனில் தாங்க இருக்குது. இந்த பெசிலிக்கா 1843 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 1847 டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னா செயின்ட் பேட்ரிக்ஸ் டே அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
இந்த பெசிலிக்காலாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதாங்க போனோம். ஒரு ஃப்ரெஞ்ச் பேக்கரி தான் போனோம். அங்கே போய் டெசர்ட்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை, கரெக்ட் ஸ்வீட்னஸில் நல்லாவே இருந்துச்சு. எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து நாட்ரி டேமே பெசிலிக்கா ஆஃப் மான்ட்ரியல் தான். இங்கே அஃபிஷியலாக 4:30க்கு சர்ச்சை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் 7:30 போல் ஒரு லேசர் ஷோ தான் இருக்குது. அதுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் அதுக்கு தாங்க நிற்குது. இந்த பெசிலிக்காவுக்கு 11 மில்லியன் பீப்புள் பர் இயர் விசிட் பண்ணுறாங்களாம். அவ்வளோ ஃபேமஸான சர்ச் போல் இருக்குது. இங்கே லேசர் ஷோவில் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுவுமே எடுக்க முடியல. ஒரு 30 மினிட்ஸ் தாங்க இந்த ஷோ இருந்துச்சு. பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக எங்கள் ஹோட்டலுக்கு நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. செம்ம டயர்ட் தான் சொல்லணும். ஃபுல் டே ட்ராவல் அண்ட் எல்லா பிளேஸஸும் பார்த்ததில் பசங்களுமே டயர்ட் ஆகிட்டாங்க. டின்னருக்கு நாங்கள் டேக் அவுட் வாங்கிட்டோம். பீஸா தான் வாங்கினோம். ஸோ சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். Day 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye bye.